ஃப்ரம் நத்திங் டு மில்லியனேர் ரேக்ஸ் டு ரிச்சஸ். அன்பு நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு நபரின் உண்மை கதையை சொல்ல விரும்புகிறேன். ஃப்ரம் பென்னிஸ் டு மில்லியன். ஈசாவில் இருந்து கோட்டீஸ்வரர். ஆச்சரியமாக இருக்கிறதா? சாப்பிட உணவு இல்லாமல், படுக்க இடம் இல்லாமல், உடுத்துவதற்கு ட்ரெஸ் இல்லாமல், பப்ளிக் டாய்லெட்டில் பாத்ரூமில் ஒரு சாதாரண மனிதர் மில்லியனேர் ஆனது எப்படி என்பதை பார்ப்போம். இது ஒரு ஸ்டோரி இல்லை, உண்மையில் நடந்த சம்பவம். இவர் பெயர்தான் கிறிஸ் கார்ட்னர். கிறிஸ் கார்ட்னரின் உண்மை பயணம். இவரது வாழ்க்கை ஹிஸ்டரி எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. இவருடைய வாழ்க்கை பயணம் உங்களுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் இவருடைய லைஃப் ஹிஸ்டரி ஒரு சில காலகட்டத்தில் நிறைய மனிதர்களால் உணரப்படுகிறது. இது இப்பொழுது மட்டும் இல்லை, எப்பொழுதும் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ் கார்ட்னர் என்பவருக்கு நம் அனைவரையும் போலவே கனவுகள், ஆசைகள் இருந்தன. தன்னிடம் இருந்த அனைத்தையும் ஒரு மெடிக்கல் டிவைஸில் இன்வெஸ்ட் செய்தார். இப்படி இன்வெஸ்ட் செய்வதன் மூலம் அவருடைய லைஃப் மாறப்போகிறது என்று நம்பினார். அவருடைய சேல்ஸ் முற்றிலும் ஃபெயில் ஆகிவிட்டது. கடன்கள் குவிந்தன. அவரது மனைவி அவரை விட்டு விலகி சென்று விட்டார். சடன்லி கிறிஸுக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. சிறிய மகனை தவிர தனிமையும் பொறுப்பையும் கவலையும் அதிகமாக உணர்ந்தார். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். கண்களை நம்பிக்கையுடன் பார்க்கும் ஒரு குழந்தை உங்களிடம் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு கொடுக்க உங்களிடம் ஒரு கூரை வீடு கூட இல்லை, ஒரு பெட் இல்லை, சாப்பிடக்கூட உணவு இல்லை. ஒரு மனிதனின் பேசிக் நீட்ஸ், உணவு, உடை, இருக்க இடம், இது மூன்றுமே அவரிடம் இல்லை. ஒரு நைட் கிறிஸுக்கு எங்கு தேடினாலும் படுக்க இடம் கிடைக்கவில்லை. அவர் ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு சென்று பப்ளிக் பாத்ரூமில் டாய்லெட்டில் தங்கினார். அவர் தனது மகனை கையில் வைத்துக்கொண்டு பாத்ரூம் டோரு பூட்ட முடியாததால் தன் கால்களால் அந்த டோரை அடைத்து கொண்டார். தன் குழந்தை அவர் கையில் தூங்கும் நேரத்தில் அமைதியாக மனம் உடைந்து அழுதார். இதுதான் அவரது அண்டர் கிரவுண்ட் ராக் பாட்டம் ஆர் அடிமட்ட எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ் அந்த ராக் பாட்டம் எக்ஸ்பீரியன்ஸை கண்ட்ரோல் பண்ண அனுமதிக்கவில்லை. மாறாக அவர் ஒரு குவெஸ்டின் கேட்டுக்கொண்டார். மற்றவர்கள் வெற்றி பெற முடிந்தால் நான் ஏன் வெற்றி பெற முடியாது என்பதுதான். இவர் வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் சில மனிதர்கள் நல்ல ட்ரெஸ் சூட்ஸ் அணிந்து கொண்டு ஸ்டாக் புரோக்கேஜ் வெளியே வருவதை பார்த்தார். அவர்கள் கான்ஃபிடென்ட்டாகவும் ஃப்ரீயாகவும் வெல்த்தியாகவும் தோன்றினர். இது அவரை கவர்ந்தது. கிறிஸ் அவர்களிடம் சென்று ஒரு குவெஸ்டின் கேட்டார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அதை எப்படி செய்கிறீர்கள் என்று. அந்த நாள் அந்த கேள்வி ஒரு புதிய பாதைக்கான கதவுகளை திறந்தது. அது ஒரு ஃபைனான்ஸ் ஆர் நிதியின் பயணமானது. இந்த ஸ்டாக் புரோக்கேஜில் இருந்து அவருக்கு சேலரி இல்லாத ட்ரெயினிங் கிடைத்தது. சேலரி இல்லை. அவர் நாள் முழுவதும் சம்பளம் இல்லாமல் வேலை செய்தார். பிறகு உணவு மற்றும் தங்குவதற்கு இடம் தேடி கவலைப்பட்டு இரவுகளை கழித்தார். இப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் எஸ் அப்படின்னு சொல்லுங்க, இல்லை என்றால் நோ அப்படின்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்திருந்தால் நாம் மனம் உடைந்து வேலையை விட்டு வேறு வேலையை தேடி சென்றிருப்போம். ஆனால் கிறிஸ் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக அவர் அனைவரையும் விட முன்னதாகவே வேலைக்கு வந்து விடுவார். பிறகு அனைவரும் சென்ற பிறகு அவர் செல்வார். கம்ப்ளைண்ட் செய்ய மறந்து போனார். நான் ரிசைன் செய்தால்
என் மகன் தோற்றுவிடுவான். நான் இந்த வேலையை போராடி செய்தால் வாரங்கள், மாதங்கள் ஒரு சில பைசாவை வைத்து வாழ்ந்து வந்தார். மற்றவர்கள் தங்கும் இடங்களுக்கு சென்று நீண்ட வரிசையில் நின்றார். தன் மகனை வெகு தூரம் தூக்கி சென்றார். கதவுகள் மூடப்படுவதற்கு முன்பு அவர்களுக்கு ஒரு பெட் கிடைக்கும் என்று காத்திருந்தார். சில இரவுகள் கிடைத்தன, பல இரவுகள் கிடைக்கவில்லை. இவர் தூங்கினாரோ இல்லையோ, உணவு கிடைத்ததோ இல்லையோ, ஒவ்வொரு நாள் காலையிலும் கிறிஸ் அதே தேய்ந்து போன பழைய உடையை அணிந்து கொண்டு அந்த ஸ்டாக் புரோக்கேஜ் ஆஃபீஸ்க்குள் நுழைந்து 200 மடங்கு 200% அவரது முழு உழைப்பையும் கொடுத்தார். மற்றவர்களோடு போட்டியிடவில்லை. இவர் அனைவரையும் விட அதிகமாக வேலை செய்தார். சில நாட்களுக்கு பிறகு ட்ரெய்னிங் கம்ப்ளீட் ஆனது. என்ன செய்வது என்று யோசித்து வந்தார். அப்பொழுதுதான் ஸ்டாக் புரோக்கேஜ் ஆஃபீஸுக்கு ஃபுல் டைம் வேலை செய்வதற்கு ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. டசன் கணக்கானவர்கள் அப்ளிகேஷன் அனுப்பி இருந்தனர். நிறைய பேர் டிகிரி, எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் சிறந்த விண்ணப்பங்களை அனுப்பி இருந்தனர். கிறிஸ் அவர்களுக்கு இப்படிப்பட்டது எதுவுமே இல்லை. ஆனால் அவரிடம் இருந்தது ஒன்றே ஒன்று, விடாமுயற்சி மட்டும்தான். விடாமுயற்சி, கான்ஃபிடென்ஸ் மற்றும் ஹார்ட் ஒர்க். இதை உணர்ந்து கம்பெனி இவரை தேர்ந்தெடுத்தது. இந்த தருணத்தில்தான் கிறிஸ் அவர்களின் வாழ்க்கை மாறியது. இங்கிருந்துதான் தனது வாழ்க்கையை உருவாக்கினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு இவர் தனது சொந்த ஸ்டாக் புரோக்கேஜ் கம்பெனியை ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் தனக்கு தலை வைத்து கூட படுக்க ஒரு இடமில்லை. ஆனால் இப்பொழுது இந்த உலகத்தையே ஊக்குவிக்கும், மோட்டிவேட் செய்யும் ஒரு உண்மையான பயணத்துடன் கோடீஸ்வரரானார். என்றால் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? வெற்றி என்பது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்பதில்லை. எக்ஸ்கியூஸ் செய்வர்களிடம் பணம் செல்வதில்லை. அது யார் ஒருவர் விடாமுயற்சியுடனும் டிசிப்ளினுடனும் தைரியத்துடனும் இருக்கிறார்களோ அவர்களிடமே செல்கிறது. சில நேரங்களில் ரிச்சாக இருப்பது டாலர்களுடன் ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. இது ஒரு வாழ்வுக்கு தேவையான விடாமுயற்சி, விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற நோக்குடன் தொடங்குகிறது. கார்டனர் உண்மை ஸ்டோரி நமக்கு எல்லாருக்குமே ஒரு ப்ரூஃப். நம்ம லோவஸ்ட் பாயிண்ட்ஸ், கடைசி கஷ்டமான நேரங்கள் இஸ் நாட் ஃபைனல் பாயிண்ட்ஸ் ஆர் கடைசி நேரங்கள். யோர் ப்ரெசன்ட் ஸ்ட்ரகிள் இஸ் நாட் யோர் பெர்மனன்ட் லேபிள் என்பதற்கு இவர் ஒரு உதாரணம். விடாமுயற்சி என்னும் இந்த சிறிய கேண்டில் உங்களிடம் இருக்கிறது. உங்கள் டார்க்கஸ்ட் காலம் இல்லைனா அதிகமாக கஷ்டப்படும் காலத்திலும் உங்களின் இந்த மெழுகுவர்த்தி ஆர் ஸ்பார்க் உங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத விதத்தில் பிரகாசமாக எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும். எனவே அன்பு நண்பர்களே, லைஃப்பில் டார்க்கஸ்ட் மோமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு ஸ்டார்ட் செய்தீர்கள் என்பதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் அதை எப்படி முடிக்க விரும்புகிறீர்கள் என்பது உங்கள் கையில் இருக்கிறது. Let us face life challenges. That is the strength and enlightenment for a new beginning. Please subscribe, comment, like and share. Mr. Chris Gardner had lot of childhood struggles. A boy who grew up in poverty, abuse and foster care but refused to give up. Did military service from a Navy medical corpsman to chasing bigger dreams. The Ferrari movement. One red Ferrari changed his life. It made him ask, "What do you do for a living?" Homeless with his son.
Father sleeping in subway bathroom, fighting for survival with his little son. Wall Street hustle. Nobody at the office knew he was homeless. Breakthrough. The Series 7 exam became a stockbroker step its success. Building Gardner Rich and Co. He built from nothing to owning his own multi-million-dollar brokerage firm. His legacy. Story became a bestseller book, a Hollywood blockbuster starring Will Smith. He is a global motivational speaker, philanthropist, and inspiration to millions. After listening to this motivational story, Chris Gardner, let us build our confidence, take through the struggles and difficulties of life. Wish you to build your own legacy. Thank you.